இதுல 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இந்த 46 பிரச்சனையை நேரடியாக மக்கள்கிட்ட வந்து விசாரிச்சு அவர்கள் மூலமாக மனுவை பெற்று சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை தீர்க்கிறாராம். இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? திமுக ஆயுள் காலம் இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. இந்த 7 மாசத்துல இதை எப்படி நிறைவேற்றுவீங்க? இது நிறைவேற்ற முடியுமா? சரி, 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக முதலமைச்சர் தெரிந்தா ஏன் 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல? மக்களை பத்தி கவலைப்படல, வீட்டு மக்களை பத்தி தானே கவலைப்பட்டிருக்காரு முதலமைச்சர். தன்னுடைய வீட்டு மக்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும், என்ன அதிகாரம் கொடுக்கணும், எவ்வளவு கொள்ளையடிக்க வேணும், இதுதானே திரு ஸ்டாலினுடைய நோக்கம். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தெரிந்தவுடன் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டிருந்தால் இந்த 46 பிரச்சனை இப்பொழுது எழுந்திருக்குமா? 4 ஆண்டு காலத்தை கழித்ததுதான் மிச்சம்.